வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அது யாருக்கெல்லாம் என்னென்ன விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, யாரெல்லாம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முகாம் நடைபெறுது, அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் என்னென்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல ரீசன்னால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணியதற்கு தவறியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரிட்டேரியா கொடுத்துருந்தாங்க. அந்த கிரிட்டேரியாவை நிறைய பேர் மீறினால அவங்க இந்த திட்டத்தில் இருந்து விலக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஒரு சில விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அது யாருக்கெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் விதவை உதவித்தொகை பெறுவராக இருந்தால் அவ்வித வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்காம இருந்து இதுக்கு முன்னால் இனி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் மற்ற பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க உதவித்தொகை பெற்றுட்டு இருக்கனால அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் மற்ற பெண்களுக்கு அவங்களுடைய நேம் வச்சு அப்ளை பண்ணும்போது இவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இனி பார்த்தீங்கன்னா அதில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற பெண்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி அவங்கள அமௌண்ட் பெறலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை பெறுபவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களில் மகளிர் உரிமை தொகை பெறலாம். தாட்கோ வேளாண்மை துறை வாயிலாக பலரும் டிராக்டர், டாக்ஸி போன்றவற்றை வாங்கியுள்ளனர். அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு உதவித்தொகை வழங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருந்து ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இனி அவங்களுக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் பண்ணி நீங்களும் அமௌண்ட் பெறலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆகியவற்றை வாங்கி உள்ளதால் வாழ்வாதாரத்திற்காக இந்த 4 சக்கர வாகனம் வைத்திருப்பர் குடும்பத்தில் உள்ள மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த 4 சக்கர வாகனம் அவங்க சொந்த பயன்பாட்டிற்கு வாங்கி வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருந்து ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இதில் விதிவிலக்கு அழைச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வச்சுருக்கவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா சிலவங்க வாடகை வண்டி ஓட்டுவாங்க, அவங்க 4-wheeler வச்சுருப்பாங்க. வாடகை வண்டி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த அவங்களுடைய வருமானத்துக்கு வாடகைக்கு வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் பெறலாம், அவங்களுக்கும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர், கிராம உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்றோரும் இனி ஓய்வூதிய வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ளது. எனவே இவர்களது குடும்ப உறுப்பினர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா உதவியாளர் அல்ல கிராம உதவியாளராட்டு அவங்க வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆண்டு வரவனை செக் பண்ணும்போது 2 லட்சத்துக்கு கீழே அவங்களுக்கு இருந்தால் அவங்களும் விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்தவங்க விண்ணப்பம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ இதில் இருந்து அவங்களுக்கும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நிறைய பேர் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. விதிவிலக்கு அளிக்கப்பட்டவங்க நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு நீங்களும் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்களும் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர்